இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருமை பன்மை பிழை அறிதல். ஸோ அதுல சில பல சிலர் பலர் எங்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முறை கொடுத்திருக்கோம். இதுவும் நமக்கு 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. அப்ப சில பல எங்கு பயன்படுத்தலாம்னா அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடியது, முன்னாடியும் பயன்படுத்தலாம் பின்னாடியும் பயன்படுத்தலாம். சிலர் பலர் உயர்திணைக்கு பயன்படுத்தலாம், ஆனா பின்னாடி மட்டும்தான் பயன்படுத்தணும். இதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். அவர் கட்டுரையில் பல பிழைகள் காணப்பட்டன. பிழைகள் என்பது அக்ரிணை. அதற்கு முன்னும் பயன்படுத்தலாம் பின்னும் பயன்படுத்தலாம். அவர் கட்டுரையில் பல பிழைகள் காணப்பட்டனவும் சரி, அவர் கட்டுரையில் பிழைகள் பல காணப்பட்டன இரண்டுமே சரி. முன்னும் பின்னும் பயன்படுத்தலாம், சரியா இருக்கு. பல மாடுகள் வந்தன. இப்ப மாடுகள் என்பது அக்ரிணை, அதற்கு முன்னாடி பல பயன்படுத்தியிருக்காங்க, சரியா இருக்கு. சில பூக்கள் பூத்தன, பூக்கள் அக்ரிணை, முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க, சரியா இருக்கு. மக்கள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர், மக்கள் என்பது உயர்திணை. அப்ப அதற்கு பின் தான் பலர் பயன்படுத்தணும், அப்ப சரியா இருக்கு. வீரர்கள் சிலர் கீழே விழுந்தன, வீரர்கள் உயர்திணை, பின்னாடிதான் பயன்படுத்தணும், சிலர் கீழே விழுந்தன, சரி. அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பலர் சிலர் பலர் எங்கு பயன்படுத்தணும்னு இந்த சார்ட்டை படித்து வச்சுக்கோங்க.